கம்ருதீன் பார்வதியோட லவ் வந்து ஓவர்டேக் பண்ணிடுச்சு. ஸோ கனி காதுல சொன்ன ஒரு விஷயத்த இப்படி ஏன் வந்து வெளிய வந்து இப்படி சொல்லணும்? விக்ரம் வந்து இன்டர்வியூலலாம் வந்து பேசுற விதம் பார்க்கும்போது, "என்ன ட்ரை பண்ற?" அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. சோ கால்ட் டைட்டில் வின்னர் திவ்யா வந்து எதுக்கு அப்படி வந்து சொல்லணும்? கார் டாஸ்க்ல வந்து நான் அந்த 3 பேரும் பேசும்போது நான் கேட்டேன்ல, அந்த மாரி யாருமே கோ த்ரூ பண்ணக்கூடாது. அவ்ளோ கஷ்டமா இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து விஜே பார்வதி அண்ட் நம்ப கம்ருதீன் இவங்க 2 பேரும் ஒரு பாட்காஸ்ட் மாரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில வந்து ஹைலைட்டடா இவங்க என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத குயிக்கா வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் எப்படி இருக்கு அந்த ரெட் கார்டுக்கு அதுக்கப்புறம் அப்படிங்கிற மாரி கம்ருதீன் கிட்ட வந்து பார்வதி கேட்குறாங்க. அதுக்கு வந்து "இவன் எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாரி தான் லைஃப் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து கம்ருதீன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாரு. சரி, பிக் பாஸ்க்கு முன்னாடி அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்கு? நான் நெறைய செலிப்ரேஷன்லாம் வந்து பார்த்தேன். நீ வந்ததுக்கப்புறமா. ஸோ உனக்கு எப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வந்து ஆஃப்டர் பிக் பாஸ் தான் வந்து நல்லாயிருக்கு. நான் கடவுள்கிட்ட ஒரு சின்ன குரோத் தான் வந்து எதிர்பார்த்து வந்து நான் கேட்டேன். ஆனா கடவுள் வந்து நான் நெனச்சதுக்கும் மேல வந்து எனக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணி குடுத்துட்டாரு. ஸோ மக்கள் என்ன எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாரி பார்வதிக்கும் வந்து அந்த ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது சந்தோஷம் அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து நீங்க லவ் கன்டென்ட்காக வந்து பண்றீங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்கும்போது, அது அப்படியெல்லாம் வந்து கிடையாது. அது வந்து 2 பேருக்கும் மியூச்சுவலா இருந்த ஒரு ஃபீலு. ஸோ அந்த இடத்துல வந்து நாங்க அந்த கேமா, கன்டென்ட்டா அப்படின்னு லவ்வா அப்படின்னு பார்க்கும்போது, லவ் வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு எங்க 2 பேருக்குள்ள. ஆனா நாங்க 2 பேருமே உண்மையா இருந்தோம் அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொன்னத பார்க்க முடிஞ்சது. அதேமாரி பார்வதியும் வந்து நானும் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கேம வந்து கம்ப்ளீட்டா லாஸ் பண்ணிட்டேன். அ ஒரு ரக்கடா இருந்த ஒரு பொண்ணு அப்படியே சாஃப்ட்டா மாறுனது அந்த ஒரு லவ்னால தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்வதி வந்து எல்லாருமே காஜி கப்புள் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது அத பார்க்கும்போது. "அத பத்தி நீ என்ன சொல்ற?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, "எங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு ரியல் எமோஷன்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு ஆல்ரவுண்டரா தான் வந்து இருந்தேன். ஸோ லஸ்ட்டுக்கும் லவ்வுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு தின் லைன் தான் வந்து டிஃபரன்ஸு. நான் வந்து அந்த ஒரு பியூரான ஒரு லவ்வ தான் வந்து நான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாரி வந்து நான் பார்த்துக்கிட்டேன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் எல்லார் கூடயும் வரலல்ல. ஸோ அது உன் கூட மட்டும் தானே வந்திருக்கு. அது வந்து டக்குன்னு வந்து வரலல்ல. ஸோ அது எவ்வளோ நாள் இருந்தது அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாரு. சரி, மோர் தென் எ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டுருக்குல்ல. அத பத்தி உன்னோட ஒப்பீனியன் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து மேஜிக்கலா தான் இருந்தது வீட்டுக்குள்ள இருக்கும்போது. லவ் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து நம்ம 2 பேருக்குள்ள வந்து வரல. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து முட்டிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக தான் அது ஒரு டெவலப் ஆச்சு. ஸோ நம்ப அன்புக்கு அடிமை அப்படிங்கிற மாரி தான் வந்து டெவலப் ஆச்சு. நான் ஒரு சில பேர்லாம் வந்து நான் சொல்ல விரும்பல. ஒரு சிலர்லாம் வந்து வந்த 4வது நாளே வந்து எங்க 2 பேருக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு பாண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நம்புல்தெல்லாம் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோனே, பார்வதி வந்து யார் பேர சொல்லு, பேர சொல்லு அப்படின்ற மாரி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து சொல்லல. ஸோ ஆனா நம்ப விஷயம் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் இருந்தே வந்து நம்ம 2 பேருக்குள்ள வந்து சண்டைகள் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனது தான். மத்தவங்க மாரி நாளே நாள்ல வரல அப்படிங்கிற மாரி வந்து சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அரோரா, துஷார் அவங்கள தான் வந்து சொல்லிருவாங்கன்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சோ கால்ட் டைட்டில் வின்னர் வந்து நீங்க ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளிய போம்போது உங்கள வந்து சொன்னாங்களே, அந்த பொண்ணு கூட பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆ இவங்கலாம் உள்ள இருக்கும்போது சொன்னாலே நான் வந்து கேட்க மாட்டேன். இதில வெளிய போய் வந்ததுக்கப்புறம் வந்து நான் கேட்பேனா இவங்க சொல்றத அப்படிங்கிற மாரி வந்து கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. லைஃப் வேற, கேம் வேற. ஸோ வினோத் சொல்றான் ஓகே. ஆனா திவ்யா ஏன் சொல்றாங்க? அவங்க திவ்யா வந்து என் கூட என்னதான் வொர்க் பண்ணியிருந்தாலும், அவங்க என் கூட டச்‌லே இருந்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க சீரியல் பண்ணியிருந்தபோது கூட வந்து நான் அவங்க கூட பேசியிருக்கவே மாட்டேன். அவங்க கூட நான் எதுக்கு டச்‌ல இருக்க போறேன்? நான் சொல்லப்போனா அவங்க கூட தான் வந்து எப்பயுமே டச்‌ல இருக்க மாட்டேன். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி சிரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கேம விட்டு அ வெளிய ஒருத்தர் போறாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா நான்லாம் வந்து அந்த மாரி சொல்லி அனுப்பியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி 2 பேருமே வந்து சொல்லியிருந்தாங்க. எதுக்காக அவங்க அப்படி சொல்லணும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கார் டாஸ்க். ஸோ கார் டாஸ்க்ல வந்து பார்வதி வந்து சொல்றாங்க, அந்த கார் டாஸ்க்ல வந்து நான் வந்து நீ எப்போ கமருதீன் வெளிய இறங்கி போனியோ, அப்பயே வந்து நான் இறங்கியிருக்கணும். ஏன்னா அந்த 3 பேரும் அரோரா, சுபிக்ஷா, திவ்யா அவங்க 3 பேரும் பேசின விஷயங்கள்லாம் வந்து நீ கேட்டுருக்கணும். என்னால அந்த காருக்குள்ள உட்காரவே வந்து முடியல. யாருமே அந்த மாரி கோ த்ரூ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம அவங்கள வந்து தப்பா சொல்றோம் அப்படிலாம் வந்து கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்துட்டு நம்ம 2 பேருமே வந்து இறங்கி போயிருக்கணும். அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனேவே. நம்ம உள்ள இருந்தது தான் தப்பு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து
அந்த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே நல்லாவே இருக்கட்டும். நான் வந்து எல்லாருமே வாழணும், வாழ விடு அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து இன்டர்வியூவில் வந்து இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் கமருதீன் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பார்வதி வந்து இப்படி ரக்கடாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, பார்வதி வந்து அதை ஒரு ஷீல்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நல்ல விஷயம் தானே, அந்த ஒரு விஷயத்த வந்து நான் லைக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கமருதீன் வந்து கேட்குறாரு ஒரு கேள்வி, சரி நீ ஏன் வந்து சபரி அந்த கண்ணில் அடிக்கும்போது வந்து ஏன் வந்து நீ ரெட் கார்டு வந்து இல்லைனா ஒரு உமன் கார்டு வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அந்த தருணத்தில் தோணுனது, எனக்கு அந்த மாதிரி ட்ராமாலாம் வந்து பண்ண தோணவே கிடையாது. நான் அதை யோசிக்க கூட வந்து கிடையாது. ஸோ நான் வந்து அது ஒரு பெரிய விஷயமாகவே வந்து பார்க்காம விட்டது தான் வந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அடிபட்டுச்சு அதுலேருந்து நான் எப்படி மீண்டு வரேன் அப்படிங்கிறத காட்டணும்னு தான் நினச்சேனே தவிர, அதை வந்து இவங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி வந்து ரெட் கார்டு அதெல்லாம் வந்து நான் யோசிக்கவே இல்லை. அப்படி நினச்சிருந்தா நிறைய பேருக்கு நான் அப்போயே ரெட் கார்டு கொடுத்து அமுச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து கனி வந்து அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, அவங்களோட மனிதாபிமானம் எங்கே போச்சு அந்த இடத்துல. நிறைய பேர் வந்து பார்வதிக்கு என்ன ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போவே வந்து தோணுச்சு, இவங்க எல்லாருக்கும் நம்ம வச்ச பேர்லாம் கரெக்டாக தான் இருக்குது. விக்ரமுக்கு வக்ரம்னு வச்சது, ராஜமாதான்னு கனிக்கு வச்சது எல்லாம் வந்து நல்லா தான் இருந்தது, கரெக்டாக தான் இருந்தது, மேட்ச் ஆனது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து விக்ரமோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது எப்புட்றா இப்படி ஒருத்தர்னால இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமருதீன் வந்து சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி விக்ரமோட இன்டர்வியூலேயும் வந்து கால் பண்ணால் தலையை திருப்பிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஏதோ சொல்லியிருப்பார். அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி எதுக்காக இப்படி வந்து தேவையில்லாமல் வந்து பேசணும், என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க இன்டர்வியூ சொன்னதை தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி கனியும் வந்து பார்த்திங்கன்னா, எப்போயோ வந்து நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறமா பார்வதி வந்து காதில் வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க போல், ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ணும்போது அதில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதை எதுக்கு சொல்கிறாங்க, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க, பெரியார்னு சொல்கிறாங்க, பெரியார் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அதை பற்றி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து கேட்டு இவங்க வந்து காண்டாயிட்டாங்க. பார்வதி வந்து ஆர்த்தடாக்ஸ், ஸோ நான் ஆர்த்தடாக்ஸ்னால் என்ன, ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுற ஒரு ஃபேமிலி தான் ஆர்த்தடாக்ஸ். நான் வந்து இப்போ இந்த இடத்துல கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு வித்தியாசமும் கிடையாது. நான் வந்து காதில் சொன்ன ஒரு விஷயத்த வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னா என்ன ட்ரை பண்ணுறாங்க, எப்போ பார்த்தாலும் பாரு மட்டும்தானா, கேமில் பேசுனீங்க ஓகே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ வந்து வெளியே வந்தும் பாரு கமருதீன் அப்படின்னா என்ன பண்ண முடியும். ஸோ மற்ற விஷயங்கள் பாருங்கள், அதுக்கு அதை தாண்டி லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் வந்து அவங்க பேசின ஹைலைட்டான விஷயங்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.